டெய்லியும் ஒரே வகையான லெமன் ரைஸ் சாப்பிட்டு போர் அடிக்குதா உங்களுக்கு? கவலையப்படாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் 6 நாளைக்கு 6 விதவிதமான லெமன் ரைஸை எப்படி ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் சட்டுன்னு செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. கேரட் லெமன் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகையும் இதில் சேர்த்திட்டு கொஞ்சமாக உளுந்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக சீரகத்தையும் இதில் சேர்த்திட்டு ஆஃப் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கடலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் மேலே தூவி விட்டுட்டு 2 வரமிளகாவை கிள்ளி இதில் சேர்த்திக்கோங்க. இதில் ஒரு கையளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இதில் போட்டுட்டு நல்லா துருவி வச்சுருக்கிற கேரட்டை நல்லா வாஷ் பண்ணி ஒரு கையளவுக்கு இதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளையும் இதில் சேர்த்திட்டு நல்லா மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இதில் இந்த மாதிரி எல்லா மசாலாவும் அந்த கேரட்டில் போய் ஒட்டுற நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதில் நல்லா வடித்து ஆற வச்சுருக்கிற ஒரு கரண்டி அளவுக்கு சாதத்தை இதில் சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு கேரட் ஃபுல்லாகவே சாதத்தில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் அந்த மசாலா ஃபுல்லாகவே அந்த சாதத்தில் ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி பதத்தில் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸையும் இதில் சேர்த்திட்டு நல்ல மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சாதத்து ஃபுல்லாக அந்த லெமன் ஜூஸில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கேரட் லெமன் ரைஸ் ரெடி. கேப்சிகம் லெமன் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகையும் இதில் சேர்த்திட்டு கொஞ்சமாக உளுந்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சீரகத்தையும் இதில் சேர்த்திட்டு ஆஃப் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கடலையை ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு வரமிளகாவை கிள்ளி இதில் சேர்த்திக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ஒரு கையளவுக்கு இதில் போட்டுட்டு கியூப் ஷேப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் கேப்சிகம் ஒரு கையளவுக்கு இதில் சேர்த்திட்டு அதே கியூப் ஷேப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிற ரெட் கேப்சிகம் இதில் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளையும் இதில் சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பதம் வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இதில் நல்லா வடித்து ஆற வச்சிருக்கிற சாதத்தை ஒரு கரண்டி அளவுக்கு இதில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸையும் இதில் சேர்த்திட்டு சாதமும் நம்ம போட்டிருக்கிற காய்கறிகள் லெமன் ஜூஸ் இது எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கேப்சிகம் லெமன் ரைஸ் ரெடி. மசாலா லெமன் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகையும் இதில் சேர்த்திட்டு கொஞ்சமாக உளுந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சீரகத்தையும் இதில் சேர்த்திட்டு ஆஃப் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கடலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு கையளவுக்கு இதில் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூளியும் இதில் சேர்த்திட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸையும் இதில் சேர்த்திட்டு நல்லா மிதமான சூட்டில் வச்சு இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பதம் வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா வடித்து ஆற வச்சிருக்கிற சாதத்தை ஒரு கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற மசாலா லெமன் ஜூஸ் ஆனியனோட கன்சிஸ்டன்சி எல்லாமே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான மசாலா லெமன் ரைஸ் ரெடி.
கேஷ்யூ லெமன் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு இதில் சேர்த்திட்டு கொஞ்சமாக உளுந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக சீரகத்தையும் இதில் சேர்த்திட்டு ஆஃப் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கடலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கோங்க. இதில் ஒரு கையளவுக்கு ஆஃப் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரியும் இதில் சேர்த்திட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஒரு கையளவுக்கு இதில் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் சேர்த்திட்டு கிள்ளி வச்சுருக்கிற ஒரு வரமிளகாவையும் இதில் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளியும் இதில் சேர்த்திட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸையும் இதில் போட்டுக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இப்போ நல்லா வடித்து ஆற வச்சுருக்கிற சாதத்தை ஒரு கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற முந்திரி, வெங்காயத்தோட எசன்ஸு, அந்த லெமன் ஜூஸோட எசன்ஸ் அதெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கேஷ்யூ லெமன் ரைஸ் ரெடி. கொத்தமல்லி லெமன் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாவை சேர்த்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகையும் இதில் சேர்த்திட்டு கொஞ்சமாக உளுந்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக சீரகத்தையும் இதில் சேர்த்திட்டு ஆஃப் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கடலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்திட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திட்டு நல்லா மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி சாறையும் 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்திட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸையும் இதில் போட்டுட்டு நல்லா மிதமான சூட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பபிள்ஸாக வர ஆரம்பிச்சிடும். இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நல்லா வடித்து ஆற வச்சுருக்கிற சாதத்தை ஒரு கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி சாறு, லெமன் ஜூஸோட எசன்ஸ் அதெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கொத்தமல்லி லெமன் ரைஸ் ரெடி. டொமேட்டோ லெமன் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு இதில் சேர்த்திட்டு கொஞ்சமாக உளுந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக சீரகத்தையும் இதில் சேர்த்திட்டு ஆஃப் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கடலையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ஒரு கை அளவுக்கு இதில் சேர்த்திட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் போட்டுக்கோங்க. ஆஃப் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க வரமிளகாயும் இதில் சேர்த்திட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஒரு கை அளவுக்கு இதில் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. நல்லா வறுத்தெடுத்தோடனே இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸையும் இதில் சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற காய்கறி எல்லாமே அந்த லெமன் ஜூஸில் எசன்ஸோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நல்லா வடித்து ஆற வச்சிருக்கிற சாதத்தை ஒரு கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற காய்கறி, லெமன் ஜூஸ் இது எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான டொமேட்டோ லெமன் ரைஸ் ரெடி. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற 6 விதவிதமான லெமன் ரைஸை ரெடி பண்ணியாச்சு. பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன டேஸ்டிங் தான். இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ சுவையான கேரட் லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையாக இருக்குங்க. லெமன் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம எல்லாருமே லெமன் ரைஸை சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி கேரட்டை ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பாங்க. அதுவும் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கேப்சிகம் லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
ரொம்பவே சுவையா இருக்குங்க. நமக்கு லெமன் ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. நம்ம லெமன் ரைஸ் நார்மலாவே நம்ம சாப்பிட்டுருப்போம். இந்த மாதிரி கேப்சிகம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும். அதுவும் நம்ம குடமிளகாவை போட்டு ஆட் பண்ணி சாப்பிட்றப்போ ரொம்ப எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பாங்க. அதுவும் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான மசாலா லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. லெமன் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம நார்மலாவே லெமன் ரைஸ் நம்ம சாப்பிட்டுருப்போம். இந்த மாதிரி மசாலா எல்லாமே ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து கொடுத்து பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய பேர் ஆச்சரியமும் படுவாங்க. நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கேஷ்யூ லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. லெமன் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க நார்மலா லெமன் ரைஸ் சாப்பிட விட இந்த மாதிரி கேஷ்யூ நமக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாமே சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும். இது எல்லாமே வறுத்து எடுக்கிறப்போ அந்த வாசனை எல்லாமே ரொம்ப கமன்னு அடிக்கும். அது மட்டும் இல்லாம நட்ஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் சொன்ன மாதிரில ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கொத்தமல்லி லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. லெமன் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. லெமன் ரைஸ் நீங்க நார்மலா சாப்பிடுறத விட இந்த மாதிரி கொத்தமல்லியை செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம கொத்தமல்லி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி லெமன் ரைஸா செஞ்சு கொடுத்து பாருங்க, டெய்லியுமே இதுதான் வேணும்னு கேட்பாங்க. அது நான் சொன்ன மெத்தட ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான டொமேட்டோ லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. நீங்க நார்மலா லெமன் ரைஸ் சாப்பிடுறத விட தக்காளி ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். நீங்க தக்காளி சாதத்துல போட்டு சாப்பிட்டுருப்பீங்க. இந்த மாதிரி லெமன் ரைஸா செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லியுமே இதுதான் வேணும்னு கேட்பாங்க. நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன 6 நாளைக்கு 6 வகையான டிஃப்ரெண்ட் ஸ்டைலான லெமன் ரைஸை உங்க வீட்டுல உங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த லெமன் ரைஸ்ல எது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்னு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்க எல்லாத்தையும் பார்க்குறேன். அது இருக்கும். பாய்.